ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. என்ன உட்கார்ந்து பணம் ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் சொன்னேன் இருங்க ஹெல்ப் பண்ணுங்க தான் சொன்னேன். நான் உங்களுக்கு ரிட்டர்ன் தந்துடுறேன்னு தான் சொல்லியிருக்கேன். டக்குன்னு வந்து கட்டி பிடிக்கிறீங்க. ரிட்டர்ன் கொடுக்கணும் ஒன்று கொடுக்கணும். இது வந்து உனக்கு அன்பளிப்பு. கடன் கேட்கும் இளம் பெண்களிடம் காசெல்லாம் திருப்பி தர வேணாம் என கண் சிமிட்டிக் கொண்டு வீட்டுக்குள் புகுந்து ஓயாத விளையாட்டு பிள்ளையாக அத்துமீறும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரின் லீலைகளும் வீடியோ ஆதாரத்துடன் வசமாக சிக்கிய பின்னணியும் தான் இது. நான் உங்களோட பணம் ஹெல்ப் செய்யுங்க கேட்டது உங்களுக்கு தப்பா? எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் இருந்தாங்க நான் உங்கள்கிட்ட அப்படி இருக்க முடியும். நான் உங்கள்கிட்ட ஹெல்ப் தானே கேட்டேன். நீங்க தானே சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே பிள்ளைங்க ஸ்கூல் படிப்புக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு. அதனால தானே நான் உங்கள்கிட்ட கேட்டேன். சரி கேட்ட நான் கேட்டது என்ன பண்றது? எனக்கு அது விருப்பம் இல்லை சார். எனக்கு விருப்பம் இல்லை. ஓர் இளம் பெண்ணின் வீட்டுக்குள் வந்து உட்காருகிறார் அந்த முதியவர். அந்த இளம் பெண்ணை பார்த்து வா உக்காரு என அவரது பக்கத்தில் வந்து அமரச் சொல்கிறார் அந்த முதியவர். உடனே அந்த இளம்பெண், நான் என்ன உங்ககிட்ட கேட்டேன்? பண உதவி வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்ன்னு தானே கேட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உட்கார்ந்து பேசு என தான் வந்த குறிக்கோளில் சற்று மனம் தளராமல் இளம் பெண்ணை அருகில் அமர வைப்பதிலேயே குறியாக இருக்கிறார். ஹெல்ப் பண்ணுங்க, உங்ககிட்ட ரிட்டர்ன் தந்துடுறேன்னு தானே சொன்னேன், டக்குன்னு வந்து கட்டிப்பிடிக்கிறீங்க என இளம்பெண் கேட்க, ரிட்டர்னும் கொடுக்க வேணாம், ஒன்னும் கொடுக்க வேணாம், இது உனக்கு அன்பளிப்பு என விடாமல் கொக்கி போட ஆரம்பிக்கிறார் அந்த முதியவர். பணம் ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இருங்க ஹெல்ப் பண்ணுங்க தான் சொன்னேன். நான் உங்களுக்கு ரிட்டர்ன் தந்துடுறேன்னு தான் சொல்லியிருக்கேன். டக்குன்னு வந்து கட்டி பிடிக்கிறீங்க. ரிட்டர்ன் கொடுக்கணும் ஒன்று கொடுக்கணும். இது வந்து உனக்கு அன்பளிப்பு. அந்த இளம் பெண்ணோ, நான் அன்பளிப்பா எல்லாம் கேட்கல, அதுக்குள்ள என்ன தப்பா அழைக்கிறீங்களே என கேட்க, சிரித்தபடி இதுல என்ன உனக்கு லாஸ் ஆகிற போது வா என்று சொல்லிக்கொண்டே திடீரென அந்த பெண்ணை கட்டி அணைத்து அத்துமீறும் பகீர் வீடியோ காட்சிதான் சமூக வலைத்தளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து விசாரித்த போதுதான் அந்த வீடியோவை திட்டமிட்டு எடுத்ததே அந்த இளம்பெண்தான் என்பது தெரிய வந்துள்ளது. அதாவது நாஞ்சிக்கோட்டை பகுதியை சேர்ந்த அந்த முதியவரின் பெயர் ஆரோக்கியசாமி. அவர் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஏழ்மை சூழலில் இருந்த அந்த இளம்பெண் ஆரோக்கியசாமியிடம் 15,000 ரூபாய் கடன் கேட்டதாக கூறப்படுகிறது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வீட்டுக்கு வந்த ஆரோக்கியசாமி அந்த இளம் பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீற ஆரம்பித்திருக்கிறார். கோபமான இளம்பெண் அவரிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வீட்டிற்குள் வந்ததும் முன்னெச்சரிக்கையாக செல்போனில் உள்ள வீடியோ கேமராவை ஆன் செய்து தனது வீட்டில் வைத்துள்ளார். ஏற்கனவே அந்த இளம்பெண்ணிடம் அத்துமீறி தவறாக நடக்க முயற்சித்த ஆரோக்கியசாமி மீண்டும் வீட்டுக்குள் நுழைந்து அத்துமீறியுள்ளார். இந்த நிலையில்தான் இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி தஞ்சாவூர் டவுன் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அந்த இளம்பெண். மேலும் இந்த இளம் பெண்ணிடம் மட்டுமல்லாமல் வட்டிக்கு கடன் கேட்கும் பல இளம் பெண்களிடம் இப்படித்தான் ஆபாசமாக பேசுவது, படுக்கைக்கு அழைப்பது என எல்லை மீறியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நான் வந்து அவசரத்துக்கு பணம் வேணும்னு ஆரோக்கியசாமி வாத்தியார் அவர்கிட்ட பணம் கேட்டிருந்தேன். ஒரு 15,000 கேட்டிருந்தேன். ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நான் தரேம்மா நான், ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் வந்து நான் ஒய்ஃப் இல்லாமல் இருக்கேன், நீங்கள் வந்து என்கிட்ட தப்பாக பேசினாரு. அதுக்கு நான் சொன்னேன், சார் நான் அவசரத்துக்கு தான் உங்கள்கிட்ட நான் பணம் கேட்குறேன், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இதனால் என்ன இருக்குது, நீ இந்த 15,000 நான் உனக்கு தரேன், ஆனால் நீ அதை எனக்கு திருப்பி தர வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி ஆள் நான் இல்லை சார், நீங்கள் அந்த மாதிரி நினச்சா எனக்கு பணமே தேவையில்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொல்லிட்டு இருந்தாலும் அப்புறம் அவராக ஃபோன் அடிச்சு, இல்லைம்மா நான் உனக்கு பணம் கொண்டு வரேன் நான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சார் நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் பணம் கொடுக்குறது நீ வேலை செய்கிற சாருக்கு தான் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், சரி சார் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவர் வந்ததே எனக்கு தெரியாது, நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பின்னாடியே வந்து அப்படியே வந்து என்னைய தப்பாக நடந்தார். நான் பயந்து போய் என்ன செஞ்சேன், நான் அங்கேருந்து கொதறிட்டு வந்தேன். என் பையன் வந்தான், பெரிய பையன். அவன் வந்தோடனே என்னம்மா அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு சரின்னு அவன் போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது இவர் என்ன செஞ்சாருன்னா, போகிறது மாதிரியே எனக்கு தெரியலை. சரி போவாருன்னு நினச்சி நான் போகலை. அதுக்கப்புறம் நான் உஷாராயிட்டேன், இந்த ஆள் வந்து திரும்பவும் நம்மள்ட்ட தப்பாக தான் நடப்பான், யாரும் இல்லை பக்கத்தில் அப்படின்னுட்டு உடனே வீடியோ எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டேன். நான் ஆசிரியராக இருந்தாலே மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். தலைமை ஆசிரியர் என்றால் அந்த பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் சேர்த்து வழிகாட்டியாகவும் முன்னுதாரணத்தோடும் இருக்க வேண்டும். ஆனால் குடும்ப வறுமையால் கடன் கேட்கும் இளம் பெண்களின் சூழ்நிலையை சாதகமாக்கிக் கொண்டு பாலியல் ரீதியாக அத்துமீறி வீடியோ ஆதாரத்துடன் வசமாக சிக்கியிருக்கிறார் ஆரோக்கியசாமி. இவர் பணிபுரிந்த பள்ளியில் பணியாற்றும் பெண் ஆசிரியர்கள் மாணவிகளிடமும் பாலியல் ரீதியாக அத்துமீறி இருக்கிறாரா என்பதையும் விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.